அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோங்க. இது பார்த்தீங்கன்னா, நட்சத்திர மண்டலத்துல 5வது நட்சத்திரமாக இருக்குங்க. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, முதல் 2 பாதங்கள் ரிஷப ராசியில வருதுங்க. அதே போல 3, 4 பாதம் மிதுன ராசியில வருதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்க. அப்ப செவ்வாய் பகவான் நட்சத்திரம் ரிஷப ராசியில வரும்போது, ரிஷப ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்ப இந்த சுக்கிர பகவானுடன் செவ்வாய் பகவானும் இணையறாருங்க. அதே போல மிதுன ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க. அப்ப அந்த புதன் பகவானோடும் செவ்வாய் பகவான், அதாவது மிருகசீரிஷம் இணையுதுங்க. அடுத்ததா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஜென்ரலா சொல்லப்போனா மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நல்லா ஜென்ரலா நல்லாவே இருப்பாங்க. ஆனா, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3, 4 பாதங்கள் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடியதாக இல்லைங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. அதாவது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு 7வது வீடாக இருப்பதனால, அதாவது செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்குங்க. அதே போல மிதுன ராசியிலையும் பார்த்தீங்கன்னா 6வது வீடாக வருதுங்க. இதனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு சில பேருக்குலாம் ரொம்பவே கஷ்டப்படுற நிலைக்கு வந்திருக்காங்க. கஷ்டப்படுறத நாங்க நிறைய பேர பார்த்துருக்குறோம். அதே போல சில பேர் நல்லா இருக்கிறதையும் நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா, அதிகமா அதாவது அதிக பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறத நாங்க பார்த்துருக்குறோம். இது எதுக்காக நாங்க இப்ப சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய உண்மையான ஜாதகம் இருக்கு இல்லையா? அந்த ஜாதகத்துல அதுல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் பேசிக்காவே ஒரு சில விஷயங்கள இயல்பாவே மாத்திடுது. உதாரணமா 2 பேர் ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டி போடுறாங்க. அதாவது 2 பேருமே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான். ஆனா, இதுல யாருடைய ஜாதகம் பலமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே போல யாருடைய ஜாதகம் வீக்கா இருக்கோ அவங்க தோத்துடுவாங்க. ஸோ இதுதான் நாங்க பார்த்த வரைக்கும் நடக்கிற விஷயம். அதனால தான் எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதகத்த பார்த்து முடிவு பண்ணினீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். இது எல்லாமே நீங்க இத பேசிக்கா எடுத்துக்கணும். பொதுவா இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொண்டை, கழுத்து, தோல் இதையெல்லாம் குறிக்கக்கூடியதுங்க. அதே போல இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசிக்காவே முதுகு பின்னாடி தண்டுவடம், கழுத்து பகுதி இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல குடல் இறக்கமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததான் உங்களுடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதே போல நீங்க ஒண்ணு தேவைன்னா அதை வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமையும் உடையவர்கள் நீங்க தாங்க. ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய திறமை ஆற்றல் உடையவர்கள் நீங்க தாங்க. அடுத்ததா நீங்க மற்றவங்களை ஆளுமை பண்ணக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பீங்க. அதாவது மற்றவங்களை ஆளக்கூடிய தன்மை சக்தி உள்ளவர்களாக இருப்பீங்க. அதே போல நீங்க எப்ப யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடப்பீங்க. அதே போல தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு தேவை, உங்கள தேடி வந்துட்டாங்க, நம்பி வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்காக உயிர் கொடுத்தாவது காப்பாத்துவீங்க, உதவி பண்ணுவீங்க. அதே போல மத்த நட்சத்திரக்காரர்கள காட்டிலும் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா, நீங்க உதவி செய்யறதுல வல்லவரா இருப்பீங்க. ஆனா, அடுத்ததா நீங்க செஞ்ச உதவிய வெளிய பெருசா காட்டிக்க மாட்டீங்க. நான் இவனுக்கு இது பண்ணேன், நான் அத செஞ்சேன் அப்படின்லாம் வெளிய காமிக்க மாட்டீங்க. சைலன்ட்டா போயின்னே இருப்பீங்க. அப்படி மைண்ட் உள்ளவர்களும் நீங்க தாங்க. ஆனா, நீங்க செஞ்ச உதவியாலே உங்களுக்கு கெட்ட பேரும் வருங்க. இது உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எப்பயுமே இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா, அவங்க கிட்ட இருந்தே இவங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதாவது யாருக்கு இவங்க உதவி செய்றாங்களோ அவங்களே மத்தவங்க கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "இவன் என்ன செஞ்சான்? இவன்லாம் ஒண்ணுமே செய்ய கிடையாது. இவன் ஆளே இல்ல" அப்படின்னு உங்கள பத்தி கெட்ட விதமா தான் சொல்லுவாங்க. கெட்ட பேர உருவாக்கி விடுவாங்க. இது இயல்பாகவே
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததா உங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்க வாழ்க்கையில லவ் மேரேஜ் சக்சஸ் ஆவுறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவா தாங்க இருக்கு. பொதுவா அதுவும் லவ் பண்ணுவீங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றதுல இவங்க கில்லாடியாக இருப்பாங்க. ஏன்னா, உங்க ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிர பகவான் வரதுனால, நீங்க லவ்லாம் பண்ணுவீங்க. ஆனா, லவ் மேரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் சான்ஸ் கம்மி தாங்க. அடுத்ததா உங்கள பொறுத்தவரைக்கும், உங்க பேச்ச தான் மத்தவங்க, அதாவது உங்க வீட்ல இருக்கிறவங்க கேட்கணும். உங்க பேச்சு கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இதனாலேயே பல பேருடைய குடும்பம், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பல பேருடைய குடும்பத்துல அடிக்கடிக்கு சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் இது எல்லாமே வர்றது இயல்பாகவே இருக்குங்க. அப்படி சண்டை பிரச்சனைனா வந்தாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே வந்து பிரிவு அப்படின்ற அளவுக்குலாம் போக மாட்டீங்க. அடுத்ததா உங்கள பொறுத்தவரைக்கும் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்கோபம் அதிகமா உங்களுக்கு வருங்க. நீங்க எப்ப திடீர்னு சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதேபோல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயாவது ஏதாவது பேசுறீங்கன்னா, சட்டுன்னு கோவத்துல வார்த்தைய விட்டுருவீங்க. ஸோ, அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸுங்க. அத நீங்க சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். ஆனா, இதுவே இந்த பெரியவங்க கிட்ட பேசும்போது சரி, பெரியவங்களுக்குன்னு நீங்க நிச்சயமா மரியாதை குடுப்பீங்க. அடுத்ததா பெரியவங்கள மதிக்கக்கூடிய தன்மையும், குணமும் இயல்பாகவே உங்களுக்கு உண்டுங்க. இது எல்லாமே உங்களுடைய குடும்ப அமைப்புல இப்படிதான் நீங்க இருப்பீங்க. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இப்படிதான் இருப்பீங்க. அடுத்ததா உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க குடும்பத்துல புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இவங்க மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. அக்கறை காட்டுவீங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க தாங்கி பிடிப்பீங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொன்னுமே அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு வைக்கக்கூடியவர்களாகவும், குணம் உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செஞ்சு வைக்கிறதுனால, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அவங்க தேவையெல்லாம் செஞ்சு குடுத்துருவீங்க. அவங்க அத கண்டுக்கலன்னா, அத மதிக்கலன்னா, நீங்க அவங்க மேல அதிகமா கோவப்பட்டு சண்டை பிடிப்பீங்க, திட்டுவீங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் உங்க குடும்பத்துல நீங்க சொல்றத தான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்ற கட்டாயப்படுத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அப்ப இந்த மாதிரியான குணங்கள் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கிறதுனால, இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் வயசான காலத்துல, நாங்க பார்த்த வரைக்கும் பொதுவா அந்த வயசான காலத்துல அதிக பேர் தனிமையில இருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோங்க. அடுத்ததா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில பத்தி பார்த்தோங்கன்னா, முக்காவாசி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தொழில் அமைப்பிலும், நல்ல தொழில் அதிபர்களாகவும், அரசியல்வாதிகளாகவும், கலைத்துறை, சினிமா துறையிலாம் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா, உங்களுக்கு ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான அமைப்பு, பலன்கள் உங்களுக்கு இயல்பாகவே உண்டுங்க. அதேபோல சில நேரங்கள்ல நீங்களா கற்பனை திறன் உடையவர்களாகவும், இந்த கதை எழுதக்கூடிய கதா ஆசிரியர்களாகவும் அதிகமாக இருக்கக்கூடியவர்களும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள், அதாவது மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர் பெண்களுக்கு உங்களுடைய தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதேபோல நீங்க தாய் வழியில சொகுசா வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதேபோல இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டுங்க, பொதுவா சொகுசா, அதாவது இயற்கையாவே இவங்க சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மிருக சீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதக்காரங்கலாம் வந்து இயல்பாகவே சொகுசான வாழ்க்கைய இப்பயும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி சொகுசா வாழ்ந்தாலும், உங்க குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அடிக்கடிக்கு சண்டை, பிரச்சனை இது எல்லாமே வருங்க. ஏன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் சொல்றத தான் கேட்கணும், மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு இயல்பாகவே பிடிவாத குணம் உடையவங்க. அதுவே அது மிதுனம் ராசிக்காரர்கள் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உடையவர்கள் எப்பவுமே 2 மனம் கொண்டவர்கள். அதாவது 2 யோசனையா இருப்பாங்க எப்பயுமே. இந்த வேலைய இன்னைக்கு செய்யலாமா? இல்ல நாளைக்கு செய்யலாமா? இல்ல இது நாளைக்கு போய் பார்க்கலாமா? அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதக்காரர்கள். அப்ப இந்த குழப்பத்த போக்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிள். அதாவது நீங்க யோகா, தியானம் இந்த மாரி விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வரும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. அதேபோல இவங்கள பொறுத்தவரைக்கும் வேலை, தொழிலாக இருக்கட்டும், இவங்களுக்கு முறைப்படி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது
ஒரு வேலை செய்யணும்னா, இது ஃபர்ஸ்ட்ல இப்படி தான் செஞ்சாங்கன்னா, இத மறுபடியும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு முறைப்படி செய்யக்கூடியவர்கள். இப்படி தான் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அடுத்ததா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே கற்பூர புத்தி உடையவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பார்க்குறாங்க, அத பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்க தாங்க. இதனால தான் பல விஷயங்கள நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது இந்த உலகத்துல இன்னைக்கு தற்சமயம் என்ன நடக்குது அப்படின்ற அக்யூரேட்டா எல்லாமே நாலேட்ஜோட வச்சிருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்ததா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திசைகள பத்தி பார்க்கலாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் முதல்ல வரக்கூடிய திசை செவ்வாய் திசைங்க. அதாவது இவங்க பிறப்பு காலத்திலிருந்து செவ்வாய் திசை தான் முதல்ல வரதுனால, இந்த செவ்வாய் திசை வந்து பார்த்தீங்க, இவங்க மாணவர் பருவம், அதாவது இவங்க குழந்தைகளாகவே இருக்கும்போதே இந்த செவ்வாய் திசை முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய ராகு திசை. இந்த ராகு திசையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூடா நட்பு, பெற்றோர் பேச்செல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க. அதேபோல கண்டபடி ஊர் சுத்துறது, படிக்கிறதெல்லாம் கவனமே இருக்காது, ஆர்வமும் இருக்காது. அதேபோல தேவையில்லாத கெட்ட நண்பர்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ஏற்படுத்தி விடுறாருங்க. உங்களுடைய பிறகு வரக்கூடிய வாழ்க்கையும் இது பாதிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுதுங்க. ஆனா, நம்ம ஏற்கனவே அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த மாரி ராகு திசையில இது நடந்தாலும், நீங்க கற்பூர புத்தி உடையவங்க அப்படின்னு நாங்க ஏற்கனவே சொன்னோம். அந்த சொன்ன மாதிரி, அந்த கற்பூர புத்திய வச்சு பருவ காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுவீங்க. அடுத்ததா உங்களுக்கு குரு திசை வருதுங்க. இந்த குரு திசை வந்து உங்களுக்கு மிக சிறப்பாவும், உயர்வாவும் இருக்குங்க. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு திசையில உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையா அமையும். நல்ல முறையா இருக்குங்க. அதேபோல சில பேருக்கெல்லாம் அரசு வேலையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதிகமான இந்த மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவர்மெண்ட் டீச்சரா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டீச்சராக இருக்கிறதுக்கு இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக அரசு வேலையில கவர்மெண்ட் டீச்சரா இருப்பாங்க. அடுத்ததா உங்களுக்கு சனி திசைங்க. இந்த சனி திசையின் போது உங்களுக்கு 8, 9 வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, ஆனா உங்களுக்கு சனி திசை நடக்கும்போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, நீங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதேபோல இந்த இரவு நேரத்தில நீங்க அந்த சனி திசை நடக்கும்போது, நைட் டைம்லாம் வந்து வண்டியில டிராவல் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்றது நல்லதுங்க. அதேபோல சனி திசை வந்து இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, சில பேர் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போறது, அங்க ஒரு தொழிலோ, வேலையோ எல்லாமே நீங்க செட்டில் ஆவறதுக்கான அமைப்பும் இதுல நல்லாவே இருக்குங்க. ஆக மொத்தத்தில இப்ப மிதுன ராசிக்காரர்களும் சரி, ரிஷப ராசிக்காரர்களும் சரி, இந்த மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள், நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்க, வாழ்நாள் பலன் சிறப்பாக அமையறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மாதந்தோறும் வரக்கூடிய சிவன டெய்லியும் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானை நீங்க டெய்லியும் வழிபாடு செய்யுங்க. அதேபோல இந்த பிரதோஷ காலங்கள், இந்த மாதம் மாதம் வருது இல்லையா பிரதோஷம், இந்த நாட்கள்ல நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யறது, உங்களுக்கு நல்ல பலன்கள சிவபெருமான் ஏற்படுத்தி குடுப்பாருங்க. அதேபோல நீங்க வீட்லலாம் வந்து ஏதாவது பூஜை செய்யணும், ஹோமம் நடத்தணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ருத்ர ஹோமம் செய்யறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்ததா நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேரு மட்டும் தான் உருவாகுதுங்க. அதாவது கெட்ட பேரு தான் வருது. அதேபோல உங்களுக்கு வரக்கூடிய இந்த எதிர்ப்புகள், இடைஞ்சல்கள் இதையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வாராகி அம்மன், காளி அம்மனையும், வாராகி அம்மனையும் நீங்க வழிபாடு செய்யறது மிக சிறப்பாக இருக்கும். நீங்க அப்படி தினந்தோறும் இல்ல வாரம் ஒரு முறையாவது நீங்க காளி அம்மனையும், வாராகி அம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள், இந்த இடைஞ்சல்கள், சங்கடங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீக்கிறதுக்கு இந்த 2 அம்மன்களும் உங்களுக்கு வழி காமிப்பாங்க. ஆகையால இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களே, நீங்க தினந்தோறும் சிவபெருமான வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதேபோல உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்கிறதுக்கு காளி அம்மனையும், வாராகி அம்மனையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது, உங்க குடும்பத்திற்கும், உங்களுக்கும் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்தையும், பலன்களையும் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க விடைபெறுகிறோம். நன்றி.
வணக்கம்.